அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பொழுது குளிப்பாட்டும் நேரத்தில் முகமது சுத்தமானவர், அவரை குளிப்பாட்ட வேண்டாம் என்று ஆகாயத்தில் நின்றும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தை நபர்கள் எல்லோரும் கேட்டு அமைதியாகினர். அது இப்லீசுடைய சத்தம். பிறகு மீண்டும் சப்தம் உண்டாயிற்று, முகமதை குளிப்பாட்டுங்கள் என்று. அலி ரலியல்லாஹு சொன்னார், அல்லாஹ் உமக்கு நன்மை செய்வானாக, நீர் யார் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், நான் கிளறு நபியாக இருக்கிறேன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாசாவுக்கு தொழுவதற்காக வேண்டி வந்துள்ளேன் என்று சத்தம் உண்டானது. ஒரு மனிதன் இப்லீஸை நாள் ஒன்றுக்கு 1000 முறை சபிப்பார். ஒரு நாள் அந்த மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் வந்து அவரை எழுப்பிவிட்டு, அந்த சுவர் இடிந்து உன் மேலே விழப் போகிறது, நீ இறக்கப் போகிறாய், எழுந்து விடு என்றார். அப்போது உறங்கிக் கொண்டிருந்த மனிதன், என் மேல் இவ்வளவு அக்கறையாக வந்து எழுப்பிவிட்டாயே, நீ யார் என்று கேட்டார். நான் இப்லீஸ் என்று சொன்னான். நீ என்னை ஏன் எழுப்பிவிட்டாய், நாள் ஒன்றுக்கு 1000 முறை நான் உன்னை சபிக்கிறேன் என்றார். அப்போது இப்லீஸ் சொன்னான், உன்னை நான் எழுப்பி சுவர் இடிப்பதை அறிவித்தது எல்லாம் சுவரிடிந்து இறப்பவர்கள் அல்லாஹு தஆலா இடத்தில் இறைப்பாதை செய்து இறப்பவர்களின் தளத்தில் இருப்பார்கள் என்று நான் அறிந்திருந்தபடியால் அந்த நன்மை உனக்கு உண்டாகக் கூடாது என்று உன்னை எழுப்பிவிட்டேன் என்றான்.